இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டச் இருக்குங்க. ஜஸ்ட் இது ஒன் டச் பண்ணால் போதும். ரிமோட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. எங்கே இருந்தாலும் நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக அலெக்ஸாலே கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, அலெக்ஸா க்ளோஸ் கர்டைன். ஓகே, அலெக்ஸாலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டமைஸ்னு உங்களோட ஃபோட்டோவோ இல்லை என்ன நீங்கள் தீம் கொடுத்தாலும் நம்ம அதை பிரிண்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே. அது வால்பேப்பராக இருந்தாலும் பிளைண்ட்ஸாக இருந்தாலும் கர்டைனாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே அது பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுத்துர்லாங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட் கிரீஸ் இன் ப்ளூ. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ப்ளூ தீமில் இருக்குது, ஒன்று பிங்க் பார்பி தீமில் இருக்கும். இப்போ ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வால்பேப்பரு, காட்டு, கர்டைன்ஸு, ஷியர்ஸ் இது எல்லாமே போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து ஹனிகோம் டைப்லேயும் வந்துருங்க. இது வந்து இந்த ஏசி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்குங்க. நெட்லானும் இதுலேயே வந்துருங்க. மஸ்கிட்டோஸ் இந்த மாதிரி எதுவுமே உள்ள வராதுங்க. இது ரெண்டுமே வேண்டாம், விண்டோ ஓப்பன் வேணாலும் நம்ம இது ஓப்பனில் அப்படி வச்சுக்கலாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்குங்க. இது வந்து லாக்கு, இது வந்து ஓப்பனில் இருக்குங்க. லாக் ஓப்பன் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாங்க. வேண்டாம்னா அந்த லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது யாரும் வெளியேருந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஐலாண்ட் கிச்சன் வச்சுருப்பாங்க. இப்போ அதுக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஏசி லீக்கேஜ் ஆகாதுங்க. இது பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பார்க்குறீங்கன்னா சோஃபா கம் பெட்டுங்க. 3 சீட்ரு ப்ளஸ் இது வந்து ஹைட்ராலிக் மாடலுங்க. ஹைட்ராலிக் ஹெட்ரெஸ்ட்டுங்க. ஓகே. இது வந்து சோஃபா கம் பெட்டு. இது வந்து நம்ம வந்து ஒரு ஃபேப்ரிக் எடுத்து செலெக்ஷன் பண்ணால் ஒரு 40,000 அந்த மாதிரி வரும். இப்போ இது நம்மள்ட்ட வந்து இந்த ஷோரூம் இந்த ஐட்டம் எடுத்திங்கன்னா 25,000 இது கொடுத்துர்லாங்க. அதாவது எங்கள்கிட்ட வந்து ஒரு சாதாரண கஸ்டமரும் வந்து வாங்கிக்கலாம், ஒரு விவிஐபி கஸ்டமரும் நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். அந்த அளவான கேட்டகரிஸ் நம்மள்ட்ட வச்சுருக்கோங்க. ஓகே. மஸ்கிட்டோ நெட்லானுங்க. இது வந்து மேக்னெட் டைப். இந்த மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருக்கிறவங்க போடுவாங்க. ரெண்டட் ஹவுஸ் வந்து ரொம்ப எக்கனாமிக்காக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மேக்னெட் போட்டுக்கலாம். இப்போ போயிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக இது க்ளோஸ் ஆகிக்குங்க. அப்படியே டோட்டலாக ஒரு பீஸே 800 rupees அந்த ரேஞ்சுக்குள்ளே வருங்க. வணக்கம் சார். சார் வணக்கம் வணக்கங்க சார். உங்கள் பேர் அப்புறம் உங்கள் கம்பெனி பேர், எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க இந்த ஃபீல்டில், எல்லாம் சொல்லுங்கள். கம்பெனி நேம் ஆம்பரின் கர்டைன்ஸ். கிட்டத்தட்ட நம்ம 20 இயர்ஸாக இருக்கோம். நம்மகிட்ட ஒரு 40-45 மெம்பர்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா பண்ணிகிட்டு இருக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து 20 இயர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னும் போது காம்படிஷனும் நிறையா இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. எல்லாமே நம்ம ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோங்க. இந்த ஓனாக பண்ணுறங்கிட்ட தான் நம்ம ரேட்டு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்க முடியுதுங்க. அதே போல் நம்ம குவாலிட்டி பெஸ்ட்டாக கொடுக்குறோம். இந்த குவாலிட்டி ரேட்டு நான் பெஸ்ட்டாக கொடுக்குறங்கிட்ட தான் நம்ம பெரிய இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, தாஜ் ஹோட்டல்ஸு, லீமெடியன், இந்த மாதிரி தம்ரா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டர் வருதுன்னா நம்மளோட ரேட்டு, நம்மளோட குவாலிட்டி இப்போ நம்ம இதை வந்து நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. அதாவது நம்ம என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறோமோ அது மட்டும்தான் நம்ம வந்து இங்கே சேல் பண்ணுறோம். ஓகே. வெளியிருந்து வாங்கி நான் பண்ணுறது இல்லை. ஆனால் வெளியில் வாங்கினா நம்ம ப்ரைஸ் நமக்கு இங்கே வந்து பெரிய காம்படிஷன் மார்க்கெட்டு. இப்போ நம்ம கடைக்கிலே இங்கே 20 கடை இருக்குங்க. பயங்கர காம்படிஷன் மார்க்கெட். அப்போது என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணி என்னோட ப்ரைஸ் யாருனாலும் கொடுக்க முடியும் அந்த மாதிரி ப்ராடக்ட் மட்டும் தான் நான் வச்சிருப்பேன். நம்ம ப்ரைஸ் யாராலும் வெளியே கொடுக்க முடியாது. சேலஞ்சே நம்ம பண்ணிடலாம். ஓகே. இப்படி பார்க்கும்போது நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதால டிசைன்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்குமா அப்படின்ற? நீங்கள் என்ன டிசைன் கொடுத்தாலும் பண்ணிடுவாங்க. என்ன டிசைன் கொடுத்தா? ஆமாம். நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்டோட டிசைன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசைன்ஸ் இப்போ பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. ஆமாம். இப்போ நம்ம அதை ஒரு 6 பேர் உட்காந்து அதை பண்ணி R&D பண்ணி அது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் டிசைன் கொடுத்தாலும் நம்ம லக்ஸுரி மாடல் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ஒரே தீமில் இருக்கிறத பெல்மெட் கர்டைனு ப்ளஸ் மெயின் கர்டைனு ஷியர்ஸு அதே கம்பைனில் பண்ணி வருது. இந்த சோஃபாஸ், இந்த கவுச், இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்க, இந்த கேட்லாக்ல நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த கேட்லாக்ல பார்க்குற இந்த டிசைனும் நம்ம எடுத்துருக்கோங்க. இது எடுத்து வந்து உங்களுக்கு பேட்ச் பண்ணியிருக்கோம். அந்த பெல்மெட் ஆகட்டுங்க, மெயின் கர்டனு, அந்த ஷியர்ஸ் எல்லாமே இதிலிருந்து எடுத்துருக்கு. இதே போல் தான் சோஃபாவுக்கு சேம் ஃபேப்ரிக் தான். இப்போ இந்த மாதிரி கேட்லாக் நம்ம கிட்டத்தட்ட நமக்கு 1000 கேட்லாக் மேலே இருக்குது. நீங்கள் எது செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாலும் வித்தின் 1 வீக்கில் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டச் இருக்குங்க. ஜஸ்ட் இது ஒன் டச் பண்ணால் போதும், க்ளோஸ் ஆயிடும். அதே மாதிரி க்ளோஸ் ஆகுமா? ஆமாம், அதே மாதிரி க்ளோஸ் ஆயிடுங்க. ஜஸ்ட் ஓகே. ப்ளஸ் உங்களுக்கு வந்து இது வந்து ரிமோட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒன் டச்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிமோட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக அலெக்ஸாலே கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அலெக்ஸா க்ளோஸ் கர்டைன். இந்த செட்டப் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு லிவிங் ஹால் எடுத்திங்கன்னா சோஃபாஸ், கர்டன் எல்லாமே மேட்சிங்கு ஒரே தீமில் பண்ணிடுவோம். இப்போ இந்த மாதிரி மோட்டர் இருக்கிறதால நம்ம ஹை சீலிங்லாம் நிறைய இடங்கள்ல கர்டைன்ஸ் போடுவாங்க. அதை நம்ம கையால் ஓப்பன் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக அந்த மாதிரி இடங்கள்லாம் இது யூஸ் ஆகும். ஆமாம், அந்த இடத்துல வந்து மோட்டரைஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அந்த ஹை ரூஃபிங் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு இது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. இப்போ மோட்டர் யூஸ் பண்ணுறதால அந்த மோட்டருக்கான சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்? இல்லை, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மோட்டரைஸ்டு, ட்ராக்கு, ரிமோட் எல்லாமே சேர்த்து ஸ்டார்டிங் 8,000 இருக்குங்க. டிபெண்ட் ஆன் சைஸ், டிபெண்ட் ஆன் வெயிட். இப்போ வந்து அந்த வித்து ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னா அதுக்கு வந்து வெயிட் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 80 kgs அந்த மாதிரினா
அப்போ வந்து ஒரு பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து நம்ம ஹெவியாக போடணும். பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம போட வேண்டியது இருக்கு. ஓகே. அது நாங்கள் எல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்து கால்குலேஷன் எடுத்து இது பண்ணோம். அந்த மாதிரியான குவாலிட்டியான கொடுத்தா நாங்கள் உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியும். அது எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. இது வந்து இப்போ ட்ரெண்டுங்க. இது வந்து ஃபால் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க, யூரோப்பியன் ஸ்டைலு. ஓகே, வந்து ரிப்பிள் கர்டன்ஸ். இது வந்து உங்களுக்கு எல்லா கர்டன்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் இருக்கும். இது வந்து ஸ்டிச்சிங் இருக்காது, நேச்சுரல் ஃபால் இருக்குங்க. அப்போ இது வந்து சும்மா எலிகன்ட் லுக்கு, ரொம்ப ரிச்சாக இருக்குங்க இது. அதாவது இப்போ நான் சொன்னது வந்து ஸ்டிச்சிங் பேட்டர்ன் சொல்கிறேங்க. ஓகே ஓகே. இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது வந்து டி டெக்கரோடதுங்க. இது வந்து லினனில் வந்து எம்ப்ராய்டரி. இது வந்து போட்டால் ரொம்ப எலிகன்ட், ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெல்மெட்டுங்க. இப்போ இது வந்து பெல்மெட்டில் வந்து சும்மா இந்த 2 கம்பைன் பண்ணி பண்ணியிருக்குங்க. அதாவது உங்களுக்கு ஒரு அப்ட்ராக்ட் டிசைன்ஸு, ஒரு டெக்ஸ்டர் டிசைனு உங்களுக்கு வந்து கம்பைன் பண்ணி பண்ணியிருக்கோங்க. கஸ்டமருக்கு வந்து இந்த ராடு தெரியக்கூடாது, ட்ராக் தெரியக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பெல்மெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து உங்களுக்கு பேக்கில் இருக்கிறது வந்துங்க ரோமன் பிளைண்ட்ஸ். இன்னர் மெஷர்மெண்ட்டுக்கு இது போட்டால் பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இன்னர் மெஷர்மெண்ட்டில் வந்து நிறைய பேர் ஜீப்ரா பிளைண்ட்ஸ் இந்த மாதிரி போடுவாங்க. பட் அது வந்து உங்களுக்கு பேட்டர்னே மாறிடும். இப்போ இந்த ரோமன் பிளைண்ட்ஸ் போட சேம். இப்போ அதாவது ஒரு விண்டோ, ஒரு ரூமில் ஒரு விண்டோ பெரிய விண்டோ இருக்கும், ஒரு விண்டோ வந்து சின்ன சைஸாக இருக்குங்க. அப்போ நம்ம கிளாத்லேயே ஒரே மாதிரி கிளாத் வந்து பெரிய விண்டோவுக்கு வந்து கர்டன்ஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம், சின்ன விண்டோவுக்கு இந்த மாதிரி ரோமன் பிளைண்ட்ஸாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரே ஃபேப்ரிக்கில் மாடல் மட்டும் மாறும், ரொம்ப ரிச்சாக வந்துருங்க. இப்போ இது வந்து தனித்தனியாக பண்ணுறது தான். ஆமாம், இது தனி பண்ணிக்கலாம், இல்லை கர்டன்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், கர்டன்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. இப்போ இந்த கர்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ரேஞ்சஸ்லாம் மாறும் இல்லையா? நம்ம 20 இயர்ஸாக இருக்கோம். நம்மளோட பியூட்டி நம்மளோட என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் 88 இருந்து 5,000 வரைக்கும் பர் மீட்டர் இருக்குங்க. அதாவது எங்கள்கிட்ட வந்து ஒரு சாதாரண கஸ்டமரும் வந்து வாங்கிக்கலாம், ஒரு விவிஐபி கஸ்டமரும் நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். அந்த அளவான கேட்டகரிஸ் நம்மள்ட்ட வச்சிருக்கோங்க. ஓகே. அந்த வெரைட்டிஸ் காமிக்கிறதுக்கு நீங்க அந்த மாதிரி கேட்டலாக்லயும் வச்சிருக்கீங்க, டெமோ இல்லாம? ஆமா, டெமோ இல்லாம எங்கிட்ட பார்த்தா நிறைய கேட்டலாக்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட 1 lakh மேல டிசைன்ஸ் இருக்குங்க. பிளஸ் கஸ்டமர் சம்டைம்ஸ் இப்போ கஸ்டமரோ இல்லை ஒரு ஹோட்டல்ஸ் ப்ராஜெக்ட் வந்து இமிடியேட்டாக எங்களுக்கு ஒரே நாளில் வேணா எங்க மேலே ரூல் ஸ்டாக்ஸ் இருக்கு, நான் காமிக்கிறேன். ஸ்டாக்ஸ் இருக்கு, ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம மேலே இமிடியேட் ஸ்டாக்ஸ் இருக்குங்க, குடோன்லி ஸ்டாக்ஸ் இருக்குங்க. உடனே உடனே கொடுத்துடலாம். அதே போல் எங்களோட ஓன் யூனிட் இருக்கு. அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா வித்தின் 1 or 2 days நாங்கள் ஸ்டிச் பண்ணி டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ராடெலாம் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டைல் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இந்த ட்ராக் தான். ட்ராக்கும் பார்த்தீங்கன்னாலும் சீலிங்லேருந்து போடுற மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து கர்டன்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராடில் வந்து கீழே போட்டிருந்தாங்க, ஜன்னலுக்கு மேலே. ஆமாம், ஜன்னலுக்கு மேலே ஒரு 3 inch மேலே வச்சு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து கர்டனே பார்த்தீங்கன்னா எப்படி போடணும்னா ஃபால் சீலிங்ல தான் போடணுங்க. ஃபால்ஸ், ஆமாம், பார்க்குறதுக்கு அப்போ லுக் ஃபால் சீலிங் கீழே டவுன் வரைக்கும் போட்டால் தான் அதோட லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்போ அந்த ஹைட்டில் போடும்போது ராடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இன்கன்வீனியண்டாக இருக்கும், உங்களுக்கு மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ட்ராக் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அது மேனுவலாக பண்ணாலும் மேனுவலாக பண்ணலாம், இதில் மோட்டரைஸ்டாக பண்ணிக்கலாம், வாட்டவர். பட் நம்ம ட்ராக் வந்து ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும், உங்களுக்கு மூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் எல்லாமே இந்த வீல் எல்லாமே ஒரு ரன்னரில் வீல்லாம் வந்துருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ட்ராக்லேயும் நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்ரா பிளைண்ட்ஸ் இப்போ மார்க்கெட்டில் நிறைய இருக்குங்க. அதாவது ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு வந்து 90 rupeesலேருந்து அப் டு 500 வரைக்கும் இருக்குது, டிபெண்ட் ஆன் பிராண்டுங்க. இப்போ டி டெக்கரில் எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க 250, 350 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. அப்போ 500 வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பிவிசி பிளைண்ட் எக்ஸ்டீரியருங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 120 வருங்க. கலர் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. சரிங்க. எக்ஸ்டீரியருக்கு போடுறதால இது பிவிசியில் இருக்குது, தண்ணி பட்டாலும் இது வந்து தண்ணி பட்டால் ஒன்றாவது, வெயிலுக்கு ஒன்றாகாது. செகண்ட் திங், இது வந்து காற்றுக்கு வந்து இந்த மேட்டு தூக்க நம்ம எக்ஸ்டீரியர் இருக்கிறங்காட்டி காற்றுக்கு வந்து தூக்கி மேட் உங்களுக்கு டேமேஜ் பண்ணும், அதெல்லாம் இது வந்து பண்ணாதுங்க. அதே போல் இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு ரோலர் பிளைண்ட்ஸுங்க. இப்போ வந்து கமர்ஷியலில் நம்ம கம்பெனியோட லோகோஸ் வேணும், நம்ம நேம் வேணும், இல்லை நம்ம வீட்டில் வந்து நம்மளோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வேணும்னா கஸ்டமைஸ்டாக நம்மளே பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து ரோலர் பிளைண்ட்ஸு. கஸ்டமைஸ்டு பிரிண்ட்னு பார்த்தீங்கன்னா ரோலர் பிளைண்ட்ஸ்லையும் மட்டும் இல்லைங்க, ஜீப்ராலையும் பண்ணலாம், பேம்பு பிளைண்ட்ஸ்லையும் பண்ணலாம், வெனிசில் பிளைண்ட்ஸ் எல்லாம் அந்த கஸ்டமைஸ்டு எல்லாத்துலேயும் பண்ணலாம். எதில் வேணால் அவங்க ஃபோட்டோ பண்ணிக்கலாம். ஆமாம், அவங்க ஃபோட்டோ அவங்க என்னன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். கர்டன்லேருந்து எல்லாத்துலேயும் நம்ம கஸ்டமர் அது நம்ம பண்ணி கொடுத்துட்றோங்க. ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பிளைண்ட்ஸுங்க. இப்போ இந்த உங்களுக்கு பெரிய ஹோட்டல்ஸ் வந்து உங்களுக்கு கிச்சனுக்கு இல்லை உங்களுக்கு ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரிக்கு வந்து இது டஸ்ட் வராமல் இருக்கிறதுக்கு இது போடுவாங்க, இண்டஸ்ட்ரியல் பிளைண்ட்ஸ். இது வந்து உட்டன் வெனிஷியலுங்க. இது வந்து உட்டன் வெனிஷியல் வந்து நிறைய நிறைய உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல இது வந்து இது போட்டுக்கலாங்க. இது வந்து ரோமல் பிளைண்ட்ஸுங்க. சில விண்டோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கர்டன்ஸ் போட முடியாது, அந்த கர்டன்ஸ் போட முடியாததுக்கு தான் பிளைண்ட்ஸ் போடுறோம். அது வந்து நம்ம வந்து ஃபேப்ரிக்லேயே நம்ம போட்டுக்கலாங்க. இது வந்து ரோமல் பிளைண்ட்ஸ். இது வந்து மேனுவல் இருக்குது, மோட்டரைஸ்லேயும் இருக்குங்க. இது வந்து வெர்டிகல் பிளைண்ட்ஸ். இப்போ அது வந்து காமன் ஆயிடுச்சுங்க, எல்லாம் உங்களுக்கு வந்து பேங்க் எக்ஸெட்ரா எல்லாமே வந்துருக்கும்.
இப்போ நீங்கள் பார்க்குறது கஸ்டமைஸ்டுங்க. கஸ்டமைஸ்டில் இப்போ என்ன பண்ணலாம்னா, கஸ்டமைஸ்ட் கர்டன் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ்டு வால்பேப்பர், கஸ்டமர் பிளைண்ட்ஸு. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இது வந்து ரோலர் பிளைண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், வித் பெல்மெட்டோட பண்ணியிருக்கோங்க. இது வந்து கஸ்டமைஸ்டு வால்பேப்பர், இது வாஷபிள் தான் உங்களுக்கு. இது வந்து கஸ்டமைஸ்டு கர்டனுங்க. அதாவது கஸ்டமைஸ்டு உங்களோட ஃபோட்டோவோ இல்லை என்ன உங்களுக்கு ஏதோ ஒரு என்ன நீங்கள் தீம் கொடுத்தாலும் நம்ம அதை பிரிண்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே. அது வால்பேப்பராக இருந்தாலும் பிளைண்ட்ஸாக இருந்தாலும் கர்டனாக இருந்தாலும் நீங்கள் அந்த பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுத்துர்லாங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ரெடிமேட் கர்டன்ஸ்க்கு. இதெல்லாம் நம்ம வந்து ஓன் பிராண்டுங்க, நம்ம ஓனாக ஸ்டிச் பண்ணுறது. இது வந்து ஷியர்ஸ் ரெடிமேட் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் வருங்க பெர் பீஸு. சரிங்களா? பீஸுக்கே? ஆமாம், ஒரு பீஸ்க்கே 150 ருபீஸ் வருங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 130 ருபீஸ் வருங்க இந்த ஷியர்ஸ் ஒரு விண்டோவோடது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடிமேடு வந்து சும்மா மெயின் கர்டன் பார்த்தீங்கன்னா ஒரு 250, 300 அந்த மாதிரி ரேஞ்சஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இப்போ ரெடிமேட் பொறுத்த வரைக்கும் பீஸ் ரேட்டு தான். ஒரு பீஸ் ரேட்டு தாங்க. ஓகே. எவ்வளோ சைஸ் விண்டோவுக்கு இது போடலாம்? இது வந்து இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 48/60. இப்போ நம்மளோட விண்டோ வந்து ஒரு 5 ஃபீட் விண்டோனா இது வந்து 3 பீஸாக போடணும். அப்போ தான் இந்த கேதரிங்ஸ் வருங்க. ஓகே ஓகே. நீங்கள் டோருக்கு இப்போ விண்டோ ஒன்று செலெக்ஷன் பண்ணுறீங்க, விண்டோக்கு மேட்சிங்காக டோரும் கிடச்சிருங்க. இப்போ எமர்ஜென்சியாக வந்து இப்போ ஒன்றும் எங்களுக்கு வந்து ஒரு 10 விண்டோக்கு வேணும், 20 விண்டோக்கு வேணும், உடனே எடுத்துக்கலாம். நம்ம ரெடி ஸ்டாக்ஸ் இருக்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கஸ்டமைஸாக பண்ணலாம். ஆமாம், எல்லாமே கஸ்டமைஸ்டு. இல்லை ரெடிமேடாக வேணும், இல்லை எனக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் எனக்கு உடனே வேணும் அப்படின்னா உடனே அதே வாங்கிக்கலாம். ரெடிமேட் கட்டணும் நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். ஓகே. இது வந்து மஸ்கிட்டோ நெட்லானுங்க. இது வந்து மேக்னெட் டைப். ஓகே. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஸ்டாப்பர், மஸ்கிட்டோ நெட்லேருந்து ஸ்டாப்பருங்க. SS மிஸ் 302 கிரேடுங்க, பவுடர் கோட்டடுங்க. இது வந்து விண்டோ, மேக்னெட் விண்டோ. இது வந்து இப்போ அந்த உட்டன் கிரைண்ட்ஸ் இந்த உட்டன் கிரைண்ட்ஸ் மாதிரி கேட்பாங்க நெட்லான் டோரில். அவங்க ஆல்ரெடி அவங்க உட்டன் கோட்டிங்லாம் பண்ணி கிரைண்ட்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, பாலிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி நம்ம பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோங்க. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட்லானுங்க. இது வந்து மேக்னெட் டைப். இந்த மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருக்கிறவங்க போடுவாங்க. இப்போ ரெண்டட் ஹவுஸ் வந்து ரொம்ப எக்கனாமிக்காக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மேக்னெட் போட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ 800 ருபீஸ் வருங்க. இது 800 என்ன கணக்கு? ஸ்கொயர் ஃபீட்டா இல்லை மீட்டர்? இல்லை ஒரு பீஸே, இது அப்படியே டோட்டலாக ஒரு பீஸே 800 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே வருங்க. இது பார்த்தீங்கன்னா 2 சைஸ் தான், 3/7 இல்லை 3.5/7 வருங்க. அதை நம்ம அதை அப்படியே ஆல்டர் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இது மேக்னெட்டாக இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக நம்ம போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக இது க்ளோஸ் ஆகிக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்லான் மெயின் டோருங்க. உங்களுக்கு வந்து இந்த 2 கிட் பிளேட் வந்துடும். இந்த சென்டரில் நம்ம கிட் பிளேட் கொடுத்துருவோம், கீழே நம்ம கிட் பிளேட் கொடுத்துருவோங்க. உள்ளே வந்து உங்களுக்கு இந்த லாக் இது மாதிரி ஸ்லாட் எல்லாமே கொடுத்துருவோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 290 இருக்குங்க உங்களுக்கு. சரிங்களா? டிபெண்ட் ஆன் சேனல் சைஸு, சேனல் வெயிட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுங்க. இப்போ இது வந்து புதுசாக வந்துருக்குங்க. இது வந்து ஹெவி SS பெட்மிஸ் போட்டுருவாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து இது லைஃபும் நல்லா வரும். உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த லாக் சிஸ்டம் எல்லாமே வந்துருங்க. அதே போல் இந்த க்ளோசிங் இது வந்துடும். இந்த மாதிரி இது வந்து க்ளோஸ் ஆயிரும். வெளியிருந்து பார்த்தோன்னா தள்ள முடியாதுங்க. இந்த நம்ம பட்டன் அமுத்திட்டா இது ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஓகே ஓகே ஓகே. ஒரு என்வலப் கவர் அந்த மாதிரிலாம் வந்துருக்குன்னா நம்ம இது யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ரோலருங்க. இது வேணாலும் இது பண்ணி கொடுத்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளீட்டட் நெட்லானுங்க. இப்போ இந்த ஓப்பனபிள் டோர் வந்து நிறைய இடத்துல போட முடியாது அப்படிங்கிறது இந்த ப்ளீட்டட் டைப் இது போட்டுக்கலாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து மெஷ்ல வந்துருங்க, ஃபைபர் மெஷ்ல வந்துடும். இது ஃபைபர் மெஷ்ல இருக்கு, SSல இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹெவியோட இதில் வருங்க. இது வந்து லாக்கு, இது வந்து ஓப்பனில் இருக்குங்க. லாக் ஓப்பன் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாங்க. வேண்டாம்னா அந்த லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது யாரும் வெளியே இருந்து ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ இது போட்டாக்கா சேஃப்டி கிரில்னு ஒன்று போட வேண்டிய அவசியம் இருக்காது. அதில் மேக்ஸிமம் தேவையில்லை. ஆமாம், இது வந்து நல்லா ஹெவியாக இருக்குங்க. SS தான். இது வந்து உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் பக்காவாக வருங்க. பார்க்கறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. மஸ்கிட்டோ மெஷ் மாதிரியும் மஸ்கிட்டோ நெட்லான் மாதிரி இது யூஸ் ஆகிக்குங்க. நீங்கள் ஏதோ ஒரு பெட்டு ஏதாவது நீங்கள் வளர்த்திட்டு இருந்தீங்கனாலும் சப்போஸ் இந்த SS இந்த மாதிரி இருந்தால் அது வந்து டேமேஜ் பண்ணி டோரை. பட் இது வந்து அந்த மாதிரி சீக்கிரம் டேமேஜ் பண்ண முடியாது. இது வந்து கொஞ்சம் லைஃப் நல்லா வருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு லாக் டைப்புங்க. சரிங்களா? இது எப்படி எடுத்துட்டு இதில் வந்து இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இது வந்து லாக் சிஸ்டம்ங்க. ஓகே ஓகே. இதுவும் டோருக்கு தான். ஆமாம், இது டோருக்கு தாங்க. இதை எடுத்து இது வந்து கீங்க எடுத்துட்டு எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஹனிகோம் டைப்லேயும் வந்துருங்க. இது வந்து இந்த AC லீக் ஆகாமல் இருக்கிறதுக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நெட்லானும் இதுலேயே வந்துருங்க. ஒரே இதில் ஃப்ரேமில் 2யும் வந்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் பிளாக் அவுட்டு இப்போ வந்து கட்டனாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது ஜஸ்ட் இப்படி இது பண்ணால் போதும். உங்களுக்கு அப்படியே பிளாக் அவுட் ஆயிருங்க. ஓகே. உங்களுக்கு சன்லைட் வேணும் அப்படிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் வருங்க, சன்லைட் வருங்க. மஸ்கிட்டோஸ் இந்த மாதிரி எதுவுமே உள்ள வராதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வேண்டாம், விண்டோ ஓப்பன் வேணும்னா நம்ம இது ஓப்பனில் அப்படி வச்சுக்கலாங்க. ஓகே. சரிங்களா? நீங்கள் க்ளோஸ் பண்ணாவது சன்லைட் வேண்டானாலும் இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஏர் சர்க்குலேஷன் சன்லைட் வேணாலும் இது ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்குங்க.
ஓகே. மஸ்கிட்டோ நெட்லாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குங்க. அதாவது வெல்க்ரோவில் ஆரம்பித்து எஸ்எஸ் ஃபோல்டபுள் வரைக்கும் எல்லா ஆப்ஷனும் நம்மள்ட்ட இருக்குங்க. ஓகே. எல்லாமே நம்ம ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். நீங்கள் என்ன சைஸ் சொன்னாலும் நம்ம கஸ்டமைஸ்ட் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே நம்ம கேரண்டியோட பண்ணிக்கலாங்க. ஓகே. இது வந்து பார்ட்டிஷனுங்க. இப்போ வந்து ஹால் டைனிங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஐலாண்ட் கிச்சன் வச்சுருப்பாங்க. இப்போ அதுக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஏசி லீக்கேஜ் ஆகாதுங்க. இது பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இப்போ இது என்ன மெட்டீரியல் இது? இது வந்து உங்களுக்கு ஃபைபர் தாங்க சார். ஃபைபர். ஆமாம். இது உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுற ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. ஓகே. ஆமாம். கீழே வந்து உங்களுக்கு எந்த இதுவுமே ஒரு சப்போர்ட் எதுவுமே வராதுங்க. ஓப்பனில் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எது இருக்காதுங்க. ஓகே. இது சப்போர்ட் வந்து மேலே தான், மேலே மட்டும் தான் சப்போர்ட் இருக்கும். ஆமாங்க. இதோட ப்ரைஸ் ஏதாவது? இதோட ப்ரைஸ் 330 அந்த மாதிரி வருங்க சார். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு? ஆமாம், பெர் ஸ்கொயர் ஃபீட் 330 வரும். இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கொயர் அக்கர்லிக் எல்லாம் இருக்குங்க. ஓகே. இந்த பார்ட்டிஷன்லேயும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் மாடல்ஸ் இருக்கு. சோஃபாலாம் என்ன ரேஞ்சில் இருந்து? இந்த சோஃபா வந்து உங்களுக்கு வந்து பிவிடி கோட்டட் வருங்க. லெக் இது எல்லாமே. ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13,000 வருங்க. 13,000 ஜஸ்ட். சரிங்களா? ஓகே. இது வருங்க. அதே போல் நீங்கள் நம்மள்ட்ட இது வந்து ரெடி ஸ்டாக் இது எடுத்தீங்கன்னா 10,000 கொடுத்துடலாம். அதாவது என் கடையில் ரெடி ஸ்டாக் செய்திருந்தாலும் நான் உங்களுக்கு ரேட்டு கம்மியில் கொடுத்துருவேன். இது ஏன் கொடுக்குறேன்னா, நம்ம கடை இப்போ சின்னதாக இருக்கிறங்காட்டி நான் அடுத்தடுத்த மாடல் நான் ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுக்குவேன். ஒரு மாடல். ஓகே. ஓகே. இப்போ அதனால நீங்கள் எங்கிட்ட இருக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அடுத்த மாடல் உடனே வச்சுக்கலாம். லேட்டஸ்ட் மாடல் நான் அப்டேட்ல. ஆமாம். அதனால என்னோட இது வந்து ரேட் வந்து நம்ம ஒரு 40% கம்மி பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? அதாவது கிளியரன்ஸ் சேல் மாதிரி. கிளியரன்ஸ் சேல் மாதிரி கொடுத்துருவேன். ஓகே. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து டீ குட்டுங்க. இது வந்து லெதர் ரேட்டு செஸ்டர் மாடல்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து 15,500 மாதிரி வரும். இப்போ இது கிளியரன்ஸ் என்ன 9,500 கொடுத்துருவோம் நாங்கள். சரிங்க. இது பார்த்தீங்கன்னா 14,000 வருங்க நம்ம பண்றதுக்கு. இது வந்து இது டீ குட்டு டீ லெக் வந்துருங்க. இது நம்ம கொடுக்குற மாதிரி 10,000 கொடுத்துடலாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிங் சேர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேப்ரிக்லேயே பண்ணியிருக்கோம். அதாவது பெல்மெட்டு கர்டைன்ஸு அப்புறம் அந்த கிங் சேரோட ஃபேப்ரிக்கில் ஒரே தீம்லேயே நாங்கள் கொண்டு வந்துடும். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம பண்ணுறது வந்து 14,000 வரும். இப்போ இதை எடுத்தீங்கன்னா 9,000 நம்ம கொடுத்துடலாங்க. ஓகே. இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் தான் அந்த மாதிரி தாங்க கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ரெக்லைனர் நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க. ஹோம் தியேட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆமாம், ஹோம் தியேட்டருக்கு இப்போ மோஸ்ட்லி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஃபுல்லாக வந்துருங்க. சரிங்களா? இது வந்து மேனுவல். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 14,500 கொடுத்துடலாம். 14,500 கொடுத்துடலாம். ஓகே. இப்போ நீங்கள் டிஸ்பிளே இந்த பீஸ் வேணும்னா நம்ம 10,000 கொடுத்துடலாங்க. இது நீங்கள் என்ன கலர் அதாவது லெதரேட்டில் வேணுமா ஸ்வேடில் வேணுமா என்ன ஃபேப்ரிக் வேணும்னா நம்ம உடனே பண்ணி கொடுத்துடலாங்க. இது பார்க்குறீங்கன்னா சோஃபா கம் பெட்டுங்க. 3 சீட்ரு ப்ளஸ் இது வந்து ஹைட்ராலிக் மாடலுங்க. ஓகே. இது திவான் வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் மாடல். இது உள்ள வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் இருக்குது, ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். இது ரெஸ்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் ஹெட் ரெஸ்ட்டுங்க. ஓகே. இது வந்து சோஃபா கம் பெட்டுங்க. ஓகே. இது வந்து நம்ம இது பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு ஃபேப்ரிக் எடுத்து செலெக்ஷன் பண்ணால் ஒரு 40,000 அந்த மாதிரி வரும். இப்போ இது நம்மள்ட்ட வந்து இந்த ஷோரூம் இந்த ஐட்டம் எடுத்திங்கன்னா 25,000 இது கொடுத்துர்லாங்க. அதாவது சோஃபா கம் பெட்டு ஹைட்ராலிக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டோரேஜோட 25,000 கொடுத்துடலாம். 25,000 கொடுத்துடலாம். ஓகே. 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 இப்போ பார்க்குற பார்த்தீங்கன்னா லெதரேட் சோஃபாஸுங்க. இது ஹைட்ராலிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஹெட் ரெஸ்ட்டுங்க. சரிங்களா? எல்லாமே ஹெட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. 3+ திவான். ஓகே. 3+ திவான். ஒன்று வந்து உங்களுக்கு மோட்டரைஸ்டு ரெக்லைனர் இருக்குது. இந்த கார்னர் மட்டும். ஆமாம், இந்த கார்னர் மட்டும் உங்களுக்கு வந்து ரெக்லைனர் இருக்குது. ஆக்சுவல் ப்ரைஸ் நம்ம இந்த லெதரேட்டில் ஸ்வேடில் ஃபேப்ரிக்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 52,000 வரும். இப்போ இந்த க்ரீன் இந்த நீங்கள் கடையில் இருக்கிற இந்த பீஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 35,000 கொடுத்துர்லாங்க. புதுசாக இதே மாதிரி இதே சைஸில் பண்ணணும். இதே சைஸு மோட்டரைஸ்டு 52,000 வருங்க. ஆனால் இதே பீஸ் எங்களுக்கு இல்லைங்க இந்த கலர் எங்கள் வீட்டுக்கு சூட் ஆகும் நாங்கள் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்ம 35,000 உடனே நம்ம கொடுத்துடலாம். ஓகே. ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற அதாவது இந்த பீஸ் இருக்கிற வரைக்கும் தான் இது போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதே மாதிரி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக செஞ்சு கொடுக்குறது ஒரு ரேட் 52 சொல்கிறீங்களா? ஆமாம். அதை கூட கம்பேர் பண்ணிக்கலாம் தாராளமாக. இதே சைஸில் இதே மாதிரி. ஆமாம், நீங்கள் ஆக்சுவலாக இந்த 52,000 சொன்னால் நீங்கள் வெளியே மார்க்கெட்லேயும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹெட் ரெஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற இந்த சோஃபாஸுங்க அப்புறம் வந்து ஒரு மோட்டரைஸ்டு ரெக்லைனர் 52க்கு ஃபஸ்ட்டு கொடுக்க முடியுதான்னு பார்த்துக்கலாம். திவானோட சேர்த்து கொடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. நம்ம வந்து மேனுஃபேக்சருங்க அதனால் நம்ம கொடுக்குறோங்க. ஓகே. அதே போல் நீங்கள் வந்து இது எனக்கு ஒரு 20 செட்டு எனக்கு வந்து ஒரு 10 நாளில் வேணாலும் உடனே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருவோங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்வேடு ஃபேப்ரிக்ங்க. ஹெட் ரெஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க. 2+ கார்னர் ஒரு சிங்கிளுங்க. சரிங்களா?
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து 32 கொடுத்துடலாம். இப்போ இந்த டெமோ பீஸ் வாங்கினா 25ன்னு கொடுத்துடலாங்க. இப்போ புதுசா செஞ்சோம்னா 32ங்க. ஓகே. இப்போ இந்த பீஸ் இந்த கிரே உங்களுக்கு ஓகே அப்படின்னா 25ன்னு கொடுத்துடலாங்க. எல்லாமே வந்து லக்ஸுஸோ எல்லாமே ப்ரீமியம் கேட்டகரிங்க. எல்லாமே 5 இயர்ஸ் வாரண்டி உள்ளதுங்க. இப்போ நீங்கள் வந்து ரேட்டு கம்மியான குவாலிட்டி கம்மியான நினச்சிக்கொண்டா நீங்கள் 5 இயர்ஸில் நீங்கள் என்ன ஆனாலும் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. அது 100% கம்ப்ளைண்ட் வராது. ஏன்னா நாங்கள் உள்ளே போடுற குவாலிட்டி எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் அது கேரண்டியாகவே கொடுத்துருவோம். அதில் 100% எந்த ப்ராப்ளம் வராதுங்க. ஓகே. இப்போ இந்த கம்மி ப்ரைஸில் எடுத்தாலுமே வாரண்டி இருக்குது? கண்டிப்பாக வாரண்டி இருக்குங்க. வித்தவுட் பில் கொடுக்க மாட்டேன், கம்பல்சரி பில் கொடுத்துருவேன் நான். அதனால் வாரண்டி மென்ஷன் பண்ணியே கொடுத்துருவேன். நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ஓகே. அதாவது ஷோரூமுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் அது குவாலிட்டி எப்படி இருக்குது. ஆமாம், பார்த்தாலே போதுங்க. குவாலிட்டி தி பெஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் நம்ம சேலே பண்ண மாட்டோங்க எப்பவுமே. ஓகே. இப்போ இது பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வால்பேப்பர்ஸுங்க. உங்களுக்கு வந்து வாஷபிளுங்க. 5 இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டி இருக்குது. வால்பேப்பர்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட கேட்லாக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 500 கேட்லாக்ஸ் இருக்குது. ஒரு கேட்லாக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 டிசைன்ஸ் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் அதில் நிறைய இருக்குங்க. எல்லாமே வாஷபிளுங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட்டு உங்களுக்கு 10 ரூபீஸ்லேருந்து அப் டு உங்களுக்கு வந்து 500 வரைக்கும் இருக்குங்க பெர் ஸ்கொயர் ஃபீட். இப்போ டி டெக்கரில் எடுத்துட்டாங்களோ ஃபேப்ரிக்கில் வந்து எம்ப்ராய்டரியோடலாம் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 150 250 அந்த மாதிரி ரேஞ்சில் பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். அதுவும் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க? எல்லாம் நாங்கள் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோங்க. ஓகே. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டைனிங் டேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் கஸ்டமைஸில் உங்களுக்கு இந்த ஸ்டோனு இந்த உங்கள் லெக்கு இந்த பேஸோட என்ன மாடல் வேணாலும் நான் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு ஆப்ஷன் நம்ம காமிப்போம். இல்லை நீங்கள் உங்களை பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் என்ன மாடல் கொடுத்தாலும் வித்தின் 1 வீக்கில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ இந்த டைனிங் டேபிள்லாம் என்ன ப்ரைஸில் வந்து பண்ணுறீங்க? இப்போ இந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா 6 சீட்டரோட டைனிங் டேபிளுங்க. இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26,500 வரும். 26,500 வருங்க இது. ஓகே ஓகே. இது மேலே இருக்கிறது வந்து இது வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் மார்பிளுங்க. ஆர்டிஃபிஷியல். ஆமாம். இருக்கிறது வுட்டு. ஆமாம், வுட்டுங்க. டீக் வுட்டுங்க. சரிங்க. அதே போல் இது எடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 4 சீட்டருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் லூவர்ஸ் டீகோ பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. சரிங்களா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வருங்க. ஓகே. இது ஆர்டிஃபிஷியல் மார்பிளுங்க. ஓகே ஓகே. ஃப்ளோருக்கு? ஃப்ளோர் வந்து உட்டன் ஃப்ளோரிங் சார். உட்டன் ஃப்ளோரிங்கில் வந்து சாலிட் வுட் இருக்குங்க, MDF இருக்குங்க. உட்டன் ஃப்ளோரிங்க்கு மெட்டீரியல் மட்டும் கொடுப்பீங்களா? இல்லை நாங்களே லேயிங் பண்ணி கொடுங்க. லேயிங் பண்ணி நாங்கள் வந்து சைட்டுக்கே டேரெக்டாக நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணால் போதும். ஓகே. நாங்களே ஒரு 2 எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் அனுப்பிச்சிடுவோம். வந்து மெஷர்மெண்ட் எடுப்பாங்க, சாம்பிள் உங்களுக்கு காமிப்பாங்க. காமிச்சிட்டு ஓகேன்னா இமிடியட்டாக வந்து வித்தின் 2 or 3 டேஸில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலும் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் எதுவுமே வரி பண்ண ஜஸ்ட் நீங்கள் கால் மட்டும் பண்ணால் போதும். நாங்களே ஆள் அனுப்பிச்சு எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இப்போ உட்டன் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து தண்ணி பட்டா இது வீணாக போகிறது அந்த மாதிரி? ஆமாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த A3 A4ன்னு இருக்குங்களே, அதாவது MDF-ஆக இருந்தால் ஒரு ஹவர்ஸ் இருக்குது. 72 ஹவர்ஸு இல்லை 48 ஹவர்ஸ் ஒரு டிபெண்ட் ஆன் குவாலிட்டிங்க. அந்த ஹவர்ஸ்க்கு மேலே தண்ணி நிற்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது அப்சர்வ் ஆகும். இல்லை நீங்கள் இந்த சாலிட் வுட் மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராதுங்க. ஓகே. என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது? இது ஸ்டார்டிங் ஜஸ்ட் 55லேருந்து அப் டு 400 வரைக்கும் இருக்குது. நான் சொல்கிறேன் இந்த 55லேருந்து ஹவர்ஸ் கணக்குங்க. ஒரு 12 ஹவர்ஸ் 18 ஹவர்ஸ் இந்த மாதிரி தான் தண்ணி மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்சர்வ் ஆயிரும். இதே நீங்கள் வந்து ஒரு 200க்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கில் இருந்தாலும் தண்ணி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணும். அதை எந்த அளவுக்கு நம்ம ட்ரீட் பண்ணுறோங்களோ அந்த அளவுக்குங்க. ஓகே. மேட்டுங்க. ரக்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ரக்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு பானிபட்டோட ஐட்டம்ஸ் இருக்குங்க, அதுவும் பண்ணுறோம். டி டெக்கரில் ரக்ஸ் இருக்குங்க. ஓகே. பிராண்டட் 2 பிராண்டு பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 4x6 பார்த்தீங்கன்னா 3,499 வருங்க. இது 5x7 பார்த்தீங்கன்னா 4,999 வருங்க, இன்க்ளூடிங் டேக்ஸ். ஓகே ஓகே. அது உங்களுக்கு நம்மள்ட்ட ஃபுல் ஸ்டாக்ஸ் இருக்குங்க. ஓகே. ஆமாம். இது எல்லாமே ரெடிமேடு? இது எல்லாமே ரெடி ஸ்டாக்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே 3,499 வருங்க. நிறைய கலெக்ஷன், நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. நீங்கள் இப்போ வந்துட்டிங்கன்னா இந்த கர்டைனுக்கு மேட்சிங்காக சோஃபாஸ் மேட்சிங்காக அழகாக அந்த நம்ம ரக்ஸ் எடுத்துக்கலாங்க. ஓகே. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த வால் பேனலிங் மாதிரிங்களா ஃபேப்ரிக்லேயே நம்ம பண்ணியிருக்கோங்க. சரிங்களா. இது நீங்கள் என்ன டிசைன் கொடுத்தா பண்ணிக்க. இது வந்து அக்கோஸ்டிக்ஸ்க்கு நம்ம வந்து ஹோம் தேட்டர் அக்கோஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோஃபா அதாவது காட்டுக்கு பேக் சைடு ஹெட் போர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் நீங்கள் என்ன டிசைன் நாங்களும் எங்கள்கிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. நீங்களும் என்ன டிசைன்ஸ் கொடுத்தாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஃபேப்ரிக்ஸ் எங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஓகே. பண்ணிக்கலாம். இப்போ வால் பேனல் மாதிரியும் யூஸ் பண்ணலாம், அதோட காட்டுக்கு பேக் சைட்லையும் ஹெட் போர்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. இப்போ இதெல்லாம் பண்ணும்போது அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? தாராளமாக. நான் உங்களை இப்போ ஒரு ஆனகட்டியில் ரெசார்ட் பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு காமிச்சிட்றேங்க. ஓகே. இப்போ நம்ம ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட் கிரீஸ் இன் ப்ளூ. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ப்ளூ தீமில் இருக்குது, ஒன்று பிங்க் பார்பி தீமில் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வால்பேப்பரு, காட்டு, கர்டைன்ஸு, ஷியர்ஸ் இது எல்லாமே போட்டிருக்கோம். நாங்கள் இது எப்படி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க. ஓகே. இப்போது பார்த்தீங்கன்னா
இந்த டெக்ஸ்சர் பிளெயின் வால்பேப்பர் இங்கே கொடுத்துருப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைனிங் கொடுத்துருப்போம். சரிங்களா? ஓகே. இது ரெண்டுமே கம்பைன் பண்ண மாதிரி நம்ம வால்பேப்பரில் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வாஷபிள், உங்களுக்கு 5 years வாரண்டியோட வந்துருங்க. அதுக்கப்புறம் இது உங்களுக்கு இந்த காட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு காட்டு இந்த பேடிங்கோட நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா கர்டன்ஸு பிங்க்குக்கு அந்த பிங்க்கு தீம் மாதிரியே நம்ம பிங்க் கர்டன்ஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் அதே மேட்சிங்காக ஷியர்ஸில் லினன் லுக்கில் சில்கி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம். இந்த ரூமுக்கு மேட்சிங்காக சேர்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே உங்களோட மேனுஃபேக்சரிங்கில்? ஆமாம், இது எல்லாமே நம்ம மேனுஃபேக்சரிங்கில் வந்துடுங்க. ஓகே. இப்போ இது வந்து ப்ளூ தீம். இந்த ரூமில் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சேர் சோஃபா ஒன்று பண்ணியிருக்கோம் சிங்கிள், ப்ளஸ் ஷியர் கர்டைன், ப்ளஸ் அந்த வந்து மெயின் கர்டன் பண்ணியிருக்கோங்க. இது லினன் ஷியர் வந்து லினன் லுக்கில், மெயின் கர்டன் வந்து காட்டன் ஃபீல்டில் அந்த மாதிரி பண்ணியிருக்கோங்க. அதே போல் இங்கே வந்து டெக்ஸ்சர் டிசைனில் வந்து பிளெயின் வால்பேப்பரு, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரேண்டம் டிசைன் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கிற இதுங்க வால்பேப்பர். இது ரெண்டுமே கம்பைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து காட்டுங்க. இது உங்களுக்கு அந்த ஹெட் போர்டோட பேடிங்கோட இது நம்ம அந்த ஒரே ப்ளூ தீமில் கான்செப்டாக நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் ரூமில் இப்போ என்னென்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் சேம் இந்த எலிகண்டாக ஒயிட் கலரில் உங்களுக்கு காட்டன், இந்த காட்டன் லுக்கில் வந்திருக்கும். இது வந்து மேட் ஃபினிஷில் மெயின் காட்டனும் லினன் லுக்கில் ஷியர்ஸும் கொடுத்துருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் ரூம் சோஃபா, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் யூனிக் ஸ்டைலில் இது நம்ம கொடுத்துருக்கோம். இது ஆமாம், அது மேட்சிங்காக அது அப்படியே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த அவங்க ப்ளூ கலர் இந்த தீம்னா அந்த தீமுக்கு மேட்சிங்காக நம்ம அந்த சோஃபாஸும் நம்ம அதை அப்படியே பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த மாதிரி ஒரு காட்டு, அப்புறம் பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு வால்பேப்பர், ஒரு கர்டைன், இந்த மாதிரி ஒரு ரூமில் பண்ணுறோன்னா எவ்வளோ பட்ஜெட் ஆகும்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டு, அதாவது இது வந்து உட் இருக்குது, உட் இல்லாமல் ஃபேப்ரிக்லேயே பண்ணால் ஒரு 30,000 பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. அதாவது ஒரு மினிமம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வால்பேப்பர் வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட்டு 10 rupeesலேருந்து இருக்குங்க. பட் இந்த வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 75 rupees இந்த ரேஞ்ச் வரும். ஒரு தோராயமாக வால்பேப்பர் வந்து ஒரு 8,000 ஒரு வாலுக்கு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு காட்டு ஒரு 38 ப்ளஸ் கர்டன் வந்து ஒரு 7,000, ஒரு 45,000ல் நம்ம ஒரு ப்ரீமியமாக பண்ணிடலாம். இப்போ நான் 7,000 ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன், ஓகே, லாங் ஸ்க்ரீனே போட்டு என்ன பண்ண ஒரு 45,000ல் நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. அதாவது உங்களோட ரூமோட செட்டப்பே மாறி, ஒரு வால்பேப்பர், ஒரு ஃபேப்ரிக் கார்டு, கர்டன்றதா ரூமோட லுக்கே உங்களுக்கு டோட்டலாக மாறிடுங்க. இந்த ரூமை பார்த்தாலே தெரியுது, அது அப்படியே உங்கள் ப்ரீமியம் செக்மெண்ட்டாக மாறிடுங்க. ஓகே. இந்த மாதிரி வந்து இன்டீரியர் பண்ணுவாங்க, இன்டீரியர் பண்ணுறவங்களே இதெல்லாம் வந்து சேர்த்து பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? இப்போ நாங்கள் மெயினாக எங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே இன்டீரியர் தான். இப்போ நாங்கள் இன்டீரியர் ஆர்கிடெக்ட் பேக்கில் தான் ஃபுல்லாக இருக்கோங்க. இப்போ ஒரு இன்டீரியர் ஆர்டர் எடுக்கிறாங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, இந்த சைட்டுக்கு நீங்கள் போய் இந்த கர்டைன்ஸு, இந்த வால்பேப்பர், இந்த கார்டு நீங்கள் பண்ணிடுங்கன்றவாங்க. அவங்கள மாதிரி ஆளுக்கு வந்து நாங்கள் நிறைய பேக்லேருந்து நிறைய பண்ணுறோங்க. இப்போ கோயம்புத்தூரில் பெரிய பெரிய டாப் 5 இருக்கிற எல்லா ஆர்கிடெக்ட்ஸ், இன்டீரியர்ஸ் ஃபுல்லுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ அந்த இதில் பண்ணும்போது அவங்களுமே உங்களை தான் தேடி வருவாங்க. ஆமாம். இப்போ எங்கள்கிட்ட வந்து ஓன் ஃபேக்ட்ரி இருக்குங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னால உடனே எங்கள் ஃபேக்ட்ரியில் வச்சு, நம்ம சிட்டிக்குள்ளேயே ஃபேக்ட்ரி இருக்குங்க, உடனே பண்ணிடுவோம். அவங்க கேட்குற மாதிரி இமீடியட்டாக பண்ணி கொடுத்துர்லாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த ரெசார்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 35 mm ஆர்டிஃபிஷியல் கிராஸ். இது வந்து உங்களுக்கு அவுட்டோரில் இந்த மழைக்கு வெயிலுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க. இது உங்களுக்கு வந்து 5 years வாரண்டி இருக்குது. இது வாரண்டி. ஆமாம், விளையாடுற ஏரியா தான். இது விளையாட ஏரியா தாங்க. அப்படி இருந்தாலும் ரஃப் ஹேண்டில் பண்ணாலும் ஒன்றும் ஆகாதுங்க. இப்போ பேட்டை வச்சு இது பண்ணுவாங்க, எல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நானும் பார்த்துருக்கேன், பட் அதை பிட்டாக தான் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து 6.5 feet வித்து வருங்க. இது நம்ம அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணதே உங்களுக்கு தெரியாதுங்க. நடுவில் ஒரு லைன் போகிற மாதிரி தெரியுது. ஆமாம், ஜாயிண்ட் மாதிரி தெரியல. ஜாயிண்ட் மாதிரி சின்ன லைன் மாதிரி தெரியுங்க. ஆனால் வந்து அது எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பேஸ்ட் போட்டு லேயிங் பண்ணிடுவோம் நாங்கள். ஓகே. லுக்கும் அந்த நேச்சுரல் லுக் அப்படியே வந்துருங்க உங்களுக்கு. ஆமாம். சார் வணக்கம். உங்கள் பேர் சொல்லிடுங்க. ராஜராஜன். ஓகே சார். நீங்கள் இந்த ரிசார்ட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எப்படி பண்ணியிருக்காங்கன்றதையும் சொல்லுங்கள். எனக்கு அஷ்ரஃபை வந்து க்ளோஸ் டு ஒரு 5 years தெரியும். நான் அப்போ அமெரிக்காவிலேருந்து வரும்போது எங்கள் வீட்டுக்காக ஒரு சின்னதாக ஒரு கர்டன்ஸ் போடுறதுக்காக இவர் வந்து அப்ரோச் பண்ணேன். ஓகே. அங்கேருந்து வி ட்ராவல் டுகெதர். என்னோடய வீடு கடைகள் எல்லாத்துக்குமே இப்போ தான் இவ்வளோலாம் பண்ணுறேன். அப்போ நான் ஒரு சாதாரண ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அங்கேருந்து இன்னைக்கு வரைக்கும் தட் இஸ் ஒன்லி ஒன் கால் கோஸ் டு ஃப்ரம் மை ஃபோன், தட்ஸ் டு அஷ்ரஃப். அவங்க டீம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம். நீங்கள் மற்ற கர்டன்ஸோ, என்னோட பெட்டிங் ஆகட்டும், என்னோட ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸ் ஆகட்டும், அதுக்குண்டான சேர்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் நான் வந்து
திருப்பி திருப்பி ஃபாலோ பண்ணணும் அவசியம் இருக்காது. ஸோ இப்போ இதில் இருக்க 16 ரூமில் இருக்க வால்பேப்பர்லேருந்து கர்டன்ஸ்லேருந்து உள்ளுக்குள்ள இருக்க ஷேர்ஸ்லேருந்து கர்டன் ராட்ஸ்லேருந்து எல்லாமே எங்கள் வீடுக்கு பண்ண ஒரு 6 பெட்ரூம் ஹவுஸு எல்லாமே எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் வந்து ஐ ஆல்வேஸ் திங்க் வந்து ஆம்பியன்ட் கர்டன்ஸ் தான். வேறு எந்த ஒரு அது எனக்கு வேறு கர்டன் கடை நம்பரை கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ஹீ இஸ் வெரி ஜென்யூன் அண்ட் த ப்ரைஸ் வைஸ் ஆகட்டும் இதாகட்டும் நான் கிராஸ் செக் பண்ணணும் இது மாதிரி எல்லாம் கூட நான் பண்ணதே கிடையாது. அப்கமிங் என்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலும் இன்னும் 20 வருஷம் என்ன பண்ணாலும் தே வில் பி மை பார்ட்னர். ஓகே தேங்க்யூ